பணம் ரெடி பண்ணியாச்சுமா. எப்படிங்க கிடைச்சிச்சு? அந்த வட்டிக்காரர்கிட்ட சோமு கிட்ட கேட்டிருந்தீங்களா? ஐயோ, அவன்கிட்ட வட்டி அதிகமாச்சே. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் போய் கேட்டேன். கேட்டுட்டு ரெடி பண்ண சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு வாசு சொல்லியிருக்கேன்ல, அவன் அந்த சைடு வந்தான். அவன் தான் அப்புறம் இங்கே வீடு வரைக்கும் வந்து விட்டான். நடுவில் என்னடா ஏன் அவர்கிட்ட வட்டி வாங்குறேன்லாம் கேட்டான். இந்த மாதிரி சொன்ன விஷயத்த அதுக்கப்புறம் அவன் தான் அவர்கிட்ட வாங்காதடா வட்டி அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெடி பண்ணி தரேன்னா. நேற்று தான் அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்ப சொன்னான். அனுப்பிச்சேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். நல்ல வேலைங்க, கடவுளோட தயவு தான் இதெல்லாம். நல்ல வேலைங்க. இவருக்கு எப்போ திரும்ப பணத்தை கொடுக்கணுமா? அவன் இப்போ கூட அப்போ கூடன்னு கேட்கல. நான் அந்த ஆஃபீஸில் லோன் போட்டு அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேன். சரி, நீ கிளம்பு, நம்ம இப்பயே ஒரே வேலையாக முடிச்சிடலாம். போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க மேடம், வாங்க சார். என்ன சார் பார்க்க வந்திருக்கீங்க? கோல்டா சில்வரா சார்? கோல்டு தான் சார் பார்க்க வந்திருக்கோம். நியூ கலெக்ஷன் இருந்தால் காட்டுங்க. எதில் மேடம் நியூ கலெக்ஷன் வேணும்? செயினா, நெக்லஸா, பேங்கிள்ஸா, இயரிங்ஸா, இல்லை ரிங்கா? எதில் மேடம் வேணும் சொல்லுங்கள். நெக்லஸ்லேயே காட்டுங்க, நியூ மாடலாக காட்டுங்க. எத்தனை பவுனில் மேடம் வேணும்? 3 பவுனில் காட்டுங்க. ஒரு பவுன் இன்னைக்கு என்ன ரேட்டு? 1 கிராமு 11 சில்லற, ஒரு பவுனு 92,000 சில்லற வருது. சரி, நியூ கலெக்ஷனில் 3 பவுன் எடுங்க. பார்த்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் பண்ணித்தாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு செலெக்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து பண்ணி தரேன் சார். அமுதா, பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சு. வா, முதல்ல என் தங்கச்சி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். என்னப்பா மருமகனே எப்படி சொல்கிறீங்க? முத தாய் மாமனுக்கு தான்ப்பா கொண்டு போய் கொடுக்கணும். இந்த ஃபங்க்ஷனோட முழு செலவையும் என் தங்கச்சி வீட்டுக்காரர் தான் பண்ணுறாரு. அப்போ நான் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். நீங்கள் எதுக்கு அவரை பண்ண சொன்னீங்க? முறை எது? முத தாய் மாமன் வீட்டில் தான் கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கணும். ஊரெல்லாம் போய் கேட்டு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல என் தங்கச்சி வீட்டுக்கு தான் வைப்பேன், அப்புறம் தான் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வைப்பேன். இப்போ நீ வரியா இல்லை நான் மட்டும் போய் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு வச்சுட்டு வரவா? அட, என்ன இது கொடுமை, நியாயம் சேர்த்து கிடக்கு. முறை எதை அதை செய்யாமல் பணம் இருக்கிறவங்களுக்கு போய் மரியாதை கொடுக்கணுன்றீங்க. அத்தை, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க. அம்மா, நீ எதுவும் பேசாதம்மா. இங்கே வந்து பணத்துக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஆமாம், அப்படிதான். வா பேசாம. அண்ணே வாங்க, நீ வாங்க. வாங்க வாங்க. இப்போ தான் மச்சான் பத்திரிக்கை வந்தது. அதான் பத்திரிக்கை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லது. வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணுக்கு சடங்கு வச்சுருக்கோம். நீங்கள் தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நடத்துகிறீங்க. நீங்கள் தான் முக்கியம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. குடும்பத்தோடு எல்லாரும் வந்துருங்க. அமுதா, நீயும் சொல்லு. அண்ணே, குடும்பத்தோட வந்துருங்கண்ணே. அம்மா அப்பா எங்க மாமினாச்சி? அவங்க 2 பேரும் இப்போ தானே காரில் கோயிலுக்கு போனாங்க. நீங்கள் வர்றதை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் இருக்க சொல்லியிருந்துப்பேன். சரிம்மா, இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் அம்மா அப்பா வந்தோன்னே இன்னொரு தடவை வந்து கொடுத்துக்கிறேன். அண்ணே, நாளைக்குள்ளே பத்திரிக்கைலாம் வச்சு முடிச்சிருவீங்கல்ல? அதெல்லாம் முடிச்சிடலாமா. பத்திரிக்கை கொடுக்க எப்படி போவீங்க? ஆட்டோவில் தான் மச்சான். அப்படியா? ஆட்டோலையா? இந்த சடங்கு நடத்துறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். நம்ம கார்லேருந்து ஒன்று அனுப்பிச்சு வைக்கிறேன். காரில் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வாங்க. சரிங்க மச்சான், ரொம்ப சந்தோஷம். இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லை நீ, நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும், அதனால கிளம்புறேன். அப்படியா? சரி, நீ போயிட்டு வாங்க. மச்சான் எதுவும் நினச்சிக்க போகிறாங்க, நீ சொல்லிடுமா, நாங்கள் போயிட்டு வரோம். நான் சொல்லிக்கிறேண்ணே. அண்ணா, அண்ணி. அமுதா, வாமா வாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. ஜானு, வாமா. தங்கச்சி மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. தம்பி வாங்கப்பா. அமுதா, வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க அண்ணி. எங்க நீ பசங்களெல்லாம் காணோம்? பொண்ணு காலேஜுக்கு போயிடுச்சு, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். மச்சான் என்ன கம்முன்னு இருக்காரு? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பத்திரிக்கை கொண்டு வந்தோம். அண்ணா, அண்ணி, இந்தாங்க பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க. பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட வந்துருங்க. மச்சான் வந்துருங்க மச்சான். அக்கா நீங்களும் வந்துருங்க. இருமா தங்கச்சி. மச்சான் இருங்க, சாப்பிட்டு போலாம். சரிங்கண்ணே, சாப்பிட்டு போகிறோம். முதா, கார் வெயிட்டிங்கில் இருக்கு, சாப்பிடணும்னு சொல்கிற. என்ன, சாப்பிட 2 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்துல சாப்பிட்டு கிளம்ப போகிறோம்.